தைக்கிறவர்கிட்ட ஒரு ஷூ கம்பெனி முதலாளியா மாற முடியுமா? முடியுங்க. முயற்சி செய்தா யாராலையும் ஜெயிக்க முடியும். தாமஸ் ஜே பேட்டான்றவரு, அவங்க அப்பா ஒரு ஷூ தைக்கிறவர். அவங்க அப்பா எதிர்பார்த்தாரு, என் மகன் எனக்கு பின்னாடி இந்த ஷூ தைக்கிற தொழிலில் வருவாருன்னு சொல்லிட்டு மகனை பார்த்து சொன்னார். ஏன்னா அவர் ரொம்ப சிக்கா இருந்தார், அப்பாவுக்கு ரொம்ப பலவீனம். ஆனா இந்த மகன் என்ன பண்ணாரு, அப்பா செய்யற தொழிலை செய்ய விருப்பம் இல்லை. அதனால ரொம்ப மனசு நொந்து போய் அவரு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் தன்னுடைய பேக் எடுத்துட்டு அவரு தூரமா போயிட்டு இருக்கும் போது ஒரு அருவிக்கு பக்கத்துல உட்காந்து கால் வலிச்சதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த அருவியில வந்துகிட்டு இருந்த ரப்பரை எடுத்து அந்த கால் வலிக்காக கொஞ்சம் நிக்கிறதுக்காக என்ன பண்ணாருங்க, ரப்பர்ல ஸ்லிப்பர் பண்ணாருங்க. அந்த ஸ்லிப்பரை அவர் போட்டு பார்த்தா நல்லா சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு மனுஷன் சொன்னாரு, என் ஷூ பிஞ்சு போச்சு, அதை உன்னால ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? அப்போ இவர் அந்த ரிப்பேர் பண்ணி தரதுக்கு பதிலாக சொன்னாரு, இதை போட்டு பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த ரப்பர் ஸ்லிப்பர் அவருக்கு ரொம்ப வசதியா இருந்ததுனால 60 ஷில்லிங் கொடுத்து அந்த ரப்பர் ஸ்லிப்பரை அவர் வாங்கிட்டார். அடுத்த நாள் அதே இடத்துல இன்னொரு மனுஷன் சொன்னாரு, நீ நேத்து ஒருத்தருக்கு ஸ்லிப்பர் கொடுத்தியே, அதே ஸ்லிப்பர் எனக்கும் கொடுன்னு சொன்ன உடனே அருவியில அப்படி அடிச்சுக்கிட்டு வந்த ரப்பர்ல எடுத்த ஸ்லிப்பர்ல இவர் வியாபாரம் தொடங்கிட்டார். நடந்தது என்ன, இது ஒரு நல்ல வியாபாரம் அறிஞ்சவர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரப்பர் ஃபேக்டரியில இருந்து வெளி வருகிற அவருடைய கழிவுகளான அந்த ரப்பரை எல்லாம் எடுத்து அதுல ஸ்லிப்பர் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அதுதான் புகழ்பெற்ற பேட்டா கம்பெனி. 1940 இருந்து 80 வரைக்கும் ரொம்ப ஃபேமஸ். பேட்டான்றது அவ்வளோ ஃபேமஸா இருந்துச்சு. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த பேட்டா கம்பெனி இருக்குது. இதுக்கு காரணம் ஒரு இளம் வாலிபனுடைய விடாமுயற்சி. தோல்வியை பார்த்தாலும் இந்த தோல்வியில ஒரு வெற்றிக்கான ஒரு அடையாளம் ஒன்று இருக்கும். உங்க லைஃப்லயும் நீங்க எல்லாத்தையும் இழந்துடலங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க விரும்புகிறார். தூக்கி போட்ட வேஸ்ட் ரப்பர்ல ஸ்லிப்பர் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியை இந்த பேட்டா கம்பெனிக்கார ஓனரால செய்ய முடியும்னா உங்களுக்கும் கடவுள் ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வைத்திருக்கிறார். லூக்கா 1:52 சொல்கிறது, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி அவர் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும், நீங்க பெரிய பெரிய கம்பெனியை பார்த்து என்னால் இப்படி ஆக முடியல அப்படி ஆக முடியலன்னு யோசிக்காதீங்க. ஒரு சின்ன ஐடியா உங்க லைஃபையே மாத்திரும். ஆண்டவர் தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்துகிறார். என்ன தொழில் செய்றீங்களோ, என்ன வேலை செய்றீங்களோ, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுல ஆண்டவர் உங்களை சிறந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த நாள் உங்க வாழ்வில தேவன் தருகிற அற்புதமான ஒரு புதிய ஆரம்பம். என்ன கையில கிடைக்குதோ செய்யுங்க. நாளைக்கு கடவுள் உங்களை பெரிய ஆளா மாத்துவார். God bless you. Have a wonderful day.